சுவாமிக்கு நாம் தினந்தோறும் பிரசாதம் வைத்து வணங்குகிறோம், நைவேத்தியம் வைத்து வணங்குகிறோம். அந்த நைவேத்தியத்தை சுவாமி ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இந்த ஒரு மகான் நைவேத்தியத்தை வைத்தால் அந்த சுவாமி அப்படியே அந்த நைவேத்தியத்தை எடுத்து சாப்பிட்டு விடுவார். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நிகழ்வுகளெல்லாம் காலம் காலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுங்க. மத்துவத்திலே மிகப்பெரிய மகானாக மிகப்பெரிய ஆச்சாரியராக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ வாதிராஜர். இந்த மகான் ஸ்ரீ ஹயக்ரீவருடைய உபாசனை தெய்வமாக கொண்டார். ஸ்ரீ ஹயக்ரீவர் தான் முதன்மை தெய்வம்னு அந்த உபாசனை தெய்வமாக ஸ்ரீ ஹயக்ரீவரை ஏற்றுக்கொண்டார். இவர் ஸ்ரீ ஹயக்ரீவருக்கு வைக்கக்கூடிய நைவேத்தியங்கள் எல்லாவற்றையுமே ஸ்ரீ ஹயக்ரீவரே நேரடியாக அந்த உணவுகளை எல்லாம் உண்டார். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தவராக ஸ்ரீ வாதிராஜர் இருந்தாருங்க. இன்றைய தினம் ஸ்ரீ ஹயக்ரீவருடைய ஜெயந்தி கொண்டாடப்படுகிறதுங்க. பிள்ளைங்க கொஞ்சம் படிப்பில் திணறாங்க, மறந்து போகிறாங்க, முன்னால் எழுதுறத பின்னால் எழுதுகிறாங்க. சில பிள்ளைங்களுடைய ஆன்சர் ஷீட்லாம் வாங்கி பார்த்திங்கன்னா 5வது வரியில் சொல்ல வேண்டிய விஷயத்தை முதல் வரியில் சொல்லுவாங்க, 3வது வரியில் எழுத வேண்டியதை 5வது வரியில் எழுதுவாங்க. அதனால் திருத்தர வாத்தியார் குழப்புற மாதிரி இருக்கே, இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி சூழ்ச்சிட்டு ஒரு 1/2 மார்க் 1 மார்க் கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் முழு மதிப்பெண்களும் பெறுவதற்கு ஸ்ரீ ஹயக்ரீவரை நாம் வணங்குறது நல்லதுங்க. அதே மாதிரி ஸ்ரீ ஹயக்ரீவர் தான் வேதங்களை எல்லாம் அசுரரிடமிருந்து காத்து கொண்டு வந்தவர். அதனால் வேதங்களின் தலைவனாக இருக்கிறாருங்க. தசாவதாரங்கள் நிகழ்வதற்கு முன்பாகவே ஸ்ரீ விஷ்ணு பகவானுடைய மிகப்பெரிய அவதாரமாக ஸ்ரீ ஹயக்ரீவர் அவதாரம் விளங்குகிறதுங்க. அதே மாதிரி ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் தான் மிக மிக முக்கியமானவர். கல்விக்குரிய தேவியாகிய ஸ்ரீ மகா சரஸ்வதிக்கே குருநாதராக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் தாங்க. அதனால தான் நாம் ஸ்ரீ ஹயக்ரீவரை வணங்கினோம்னா எல்லா நன்மைகளும் சேருங்க. படைப்பு தொழிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவிற்கு ஆவணி மாதம் பௌர்ணமி நாளில், அதாவது ஆவணி அவிட்டத்தில் ஸ்ரீ ஹயக்ரீவர் வேதங்களை எல்லாம் உபதேசித்தார். அப்போ படைப்பு கடவுளுக்கே ஃபார்முலா எடுத்து கொடுத்தவர் நம்முடைய ஸ்ரீ ஹயக்ரீவர். அதனால் ஹயக்ரீவரை வணங்க வணங்க வெற்றி சேரும், படிப்பு வரும். கல்வி சேர்ந்தாலே நமக்கு செல்வங்கள் வர ஆரம்பிச்சிடும். படிப்பில் நம்ம முன்னுக்கு வந்தாலே நமக்கு பணமெல்லாம் சேரும். அதனால தான் உங்கள் பிள்ளைங்க படிப்பில் முன்னேறத்துக்கு இன்னையிலேருந்து ஸ்ரீ ஹயக்ரீவரை வணங்குறது நல்லதுங்க. ஸ்ரீ ஹயக்ரீவருக்கு ஒரு சில இடங்களில் ஆலயங்கள் இருக்குது. அந்த மாதிரி கோவில்களுக்கு போய் வர்றதும் நல்லதுங்க. இன்றைய தினத்தில் 2வது விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைய தினம் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. ஸ்ரீ வாமனாவதாரம் நிகழ்ந்த ஒரு அற்புதமான திருநாளாக இன்றைய திருநாள் இருக்குதுங்க. வாசலிலே அந்த அத்தி கோலம், அந்த கோலத்தை பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதாவது அத்தப்பூ கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அத்தப்பூவால் கோலம் போட்டு தொடர்ந்து 10 நாள் கோலமிட்டு, வாசலிலே கோலமிட்டு எல்லாம் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த ஓணம் பண்டிகை நாளாக இருக்குதுங்க. மகாபலி மன்னன் இன்றைய தினத்திலே ஒவ்வொரு வீட்டிற்கும் வருகை தந்து கேட்கக்கூடிய வரங்களை எல்லாம் அருளக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளாக இன்றைய திருநாள் கொண்டாடப்படுகிறதுங்க. அதே மாதிரி அந்த அத்தப்பூ கோலம் அது மாதிரி மட்டும் இல்லாமல் தூய வெண்ணிற ஆடை அணிந்து அது மாதிரி 10 நாள்லேயும் பூக்காலம் எல்லாம் இட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. 64 வகை உணவுகள், படகு போட்டிகள்னு இன்றைய தினத்தில் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. ஓணத்தில் பிறந்தவன் கோணத்தை ஆழ்வான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அந்தளவுக்கு திருவோண நட்சத்திரம், இன்றைய திருவோண நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்கள் உண்டுங்க. அதனால் மகாபலி மன்னனுடைய அருளும் நமக்கு சேரட்டுங்க. எல்லாம் வல்ல ஸ்ரீ ஹயக்ரீவ ஜெயந்தி நன்னாளாகிய இன்றைய தினத்திலே ஸ்ரீ ஹயக்ரீவரை வணங்குவோம், அழியா கல்வி செல்வத்தை பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜெயந்தி நன்னாளாகிய இன்றைய தினத்தில் தனம் தானியம் சம்பத்துடன் கல்வி செல்வமும் உங்கள் இல்லங்களில் சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.